Hi users, என்னோட பேர் கோபிநாத். இது உங்களோட கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் எப்படி கிரியேட் பண்ணணுன்றக்கா எப்படி பண்ணணும், எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணணுன்றக்கா ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உடனே எரர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கூட எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் சிம்பிள், நம்மளோட hdfcbank.com சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நெட் பேங்கிங், அதில் கிரெடிட் கார்டு லாகின் செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு லாகினோட பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் நான் டேரெக்டாக போடலாம். அப்படி தெரியாத யூசர்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் யார் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்னோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், நேம், கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட் இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண பிறகு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டெக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துச்சுன்னா 24 ஹவர்ஸில் உங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணப்போ ப்ரீவியஸ் பேஜில் போனப்போ நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது எதாவது எரர் த்ரோ ஆச்சுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றதையும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கிளிப் ஒன்லி ஃபார் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ், நாட் ஃபார் சேவிங்ஸ் அக்கௌண்ட். HDFC சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாட்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக கிரெடிட் கார்டோட மீன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கஸ்டமர் ஐடி போடுற ஆப்ஷன் நீங்கள் போயிடலாம். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் ஏதாவது எரர்ஸ் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு எரர் நான் சொல்கிறேன். டெஸ்ட் விச் மீன்ஸ் யூசர் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இந்த யூசர் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் விச் மீன்ஸ் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நம்ம யூசர் ஐடியில் மட்டும் சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் எடுக்கிற இடத்துல டெஸ்டிங் 2-3 இல்லை டெஸ்டிங் 1-2 டெஸ்டிங் 90 இந்த மாதிரி நம்மளோட தேவை மாதிரி நம்பர் மாற்றி என்டர் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த எரர் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படி வந்துச்சுன்னா அந்த எரருக்கு நான் பண்ணக்கூடியது ஆல்ரெடி நான் விச் மீன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், கிரெடிட் கார்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ லாகின் ஐடி, ஃபோன் பேங்கிங், HDFC ஃபோன் பேங்கிங் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி லாகின் ஐடியை கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம பாஸ்வேர்ட் நம்ம மறந்துட்டோன்னா இந்த லாகின் ஐடி என்டர் பண்ணிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், பின் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும், செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு, ஐடி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே சிம்பிள் விஷயம் 24 hours வெயிட் பண்ணிட்டு அன்லாக் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். And thank you for watching this video. Please don't forget to subscribe us.